ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் புதுசாக ஒரு வாஷிங் மிஷின் வாங்க போனீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் லோட் வாஷிங் மிஷின் வந்து சூட்டபிளாக இருக்குமா, இல்லை டாப் லோட் வாஷிங் மிஷின் சூட்டபிளாக இருக்குமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, எனக்கு எந்த வாஷிங் மிஷின் ப்ரிஃபரபுளாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வர பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரண்ட் லோட் வாஷிங் மிஷினாக இருக்கட்டும், இல்லை ஒரு டாப் லோட் வாஷிங் மிஷினாக இருக்கட்டும், அதுக்குள்ளே ரெண்டுக்குள்ளே டிஃபரன்ஸ் வந்து தெரிஞ்சாலே போதும். இன்னும் அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் தெரிஞ்சாலே போதும். உங்களுக்கு எந்த வாஷிங் மிஷின் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எந்த வாஷிங் மிஷின் வந்து உங்களுக்கு வந்து வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், இல்லை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்னோடய ஒப்பீனியன் படி கண்டிப்பாக டாப் லோட் வாஷிங் மிஷின் தான் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் க்ளோத்ஸை லோட் பண்ணுறதுக்கு சரி, எல்லாத்துக்குமே நீங்கள் அதுக்கு டாப் எண்டில் இருக்கிற லிட்டை தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ வயசானவங்களாக இருந்தாலும் ஈஸியாக அதில் லோட் பண்ணி அன்லோட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் ஒரு ஃப்ரண்ட் லோட் வாஷிங் மிஷினை பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டம். ஏன்னா நீங்கள் குனிய வேண்டியது இருக்கும், கிளாத்ஸை உள்ளே போடணும், அந்த மாதிரி ரொம்ப ரிஸ்கி ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ ஈஸி ஃபார் யூஸ்ன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்னோடய ப்ரியாரிட்டி டாப் லோட் வாஷிங் மிஷினுக்கு தான் கொடுப்பேன். செகண்ட் பார்த்தீங்கன்னா வாஷிங் குவாலிட்டி. ஸோ வாஷிங் குவாலிட்டி பொறுத்த மட்டும் கண்டிப்பாக ஒரு ஃப்ரண்ட் லோட் வாஷிங் மிஷினோட குவாலிட்டி டாப் லோட் வாஷிங் மிஷினை காட்டிலும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பட் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ப்ரிஃபரபிளி டாப் லோட் வாஷிங் மிஷினோட ஃப்ரண்ட் லோட் வாஷிங் மிஷின் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ மூணாவது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபேக்டர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டாப் லோட் வாஷிங் மிஷின் வந்து பாதி விலை தான் இருக்கும் ஃப்ரண்ட் லோட் வாஷிங் மிஷினை கம்பேர் பண்ணறோம். நியர்லி 10,000 to 15,000 ஒரு நல்ல ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் லோடிங் வாஷிங் மிஷின் எடுத்துடலாம். பட் நீங்கள் ஒரு ஃப்ரண்ட் லோடிங் வாஷிங் மிஷின் போனரும் கண்டிப்பாக ஒரு 25,000 to 35,000 வேணும். ஸோ நாலாவது விஷயம், சென்னை மாதிரிப்பட்ட மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது தண்ணி. ஸோ தண்ணி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபேக்டராக இருக்கிற இடத்துல கண்டிப்பாக ஒரு ஃப்ரண்ட் லோட் வாஷிங் மிஷினை தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டாப் லோட் வாஷிங் மிஷின் அதிகமான தண்ணி எடுக்கும். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மெயின்டெனன்ஸ் பொறுத்த மட்டுக்கு என்னோடய ப்ரிஃபரன்ஸ் வந்து டாப் லோடிங் வாஷிங் மிஷின் தான். அது ஃப்ரண்ட் லோட் வாஷிங் மிஷின் கொஞ்சம் கஷ்டம் தான் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஸோ அதில் ரப்பர்லாம் கொடுத்துருப்பாங்க ட்ரம்மில், அதெல்லாம் அடிக்கடி க்ளீன் பண்ண வேண்டியது வரும். ஸோ நான் இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், ஸோ நான் ஒரு வாஷிங் மிஷின் வாங்கினா எதை ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படிங்கிறத. ஸோ நான் ஒரு வாஷிங் மிஷின் வாங்கணும் அப்படின்னு நினச்சேன்னா கண்டிப்பாக எது ப்ரிஃபர் பண்ணுவேன்னா டாப் லோட் தான். ஏன்னா அது வந்து ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், மெயின்டெனன்ஸ் கிடையாது. அது மட்டும் இல்லை, அது எனக்கு தண்ணி பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக எவ்வளோ தண்ணினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்கனாமிக்கலாக இருக்கும், மெயின்டெனன்ஸ் ஈஸியாக இருக்கும். அந்த 2 பாயிண்ட்டுக்காண்டி நான் கண்டிப்பாக டாப் லோட் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஆனால் நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது பர்சனலாக ஃப்ரண்ட் லோட் வாஷிங் மிஷின் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் புதுசாக யூஸ் பண்ணிங்கன்னா நான் சொன்ன இந்த ஃபேக்டர்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த வாஷிங் மிஷின் ப்ரிஃபரபுளாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் அந்த லைக் பட்டனை ஹிட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா மறக்காமல் அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதான் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம எப்போல்லாம் வீடியோ போடுமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நான் அடுத்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறேன்னா, உங்களோட வாஷிங் மிஷினை எப்படி யூஸ் பண்ணணும், ஒரு குவாலிட்டியான வாஷ் கிடைக்கணும்னா நீங்கள் என்னென்ன மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் அடுத்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் சேனலை ரீசெண்டாக அப்டேட் பண்ணிட்டுருங்க. கண்டிப்பாக நிறைய வீடியோஸ் ஃப்யூச்சரில் எதிர்பார்க்கலாம். நன்றி.